வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் மோடி யோகியை வெளுத்து விட்டுருச்சுன்னே சொல்லலாம். சஞ்சீவ் கண்ணா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு. இந்திய தேசத்தில் இன்றைக்கும் ஜனநாயகம் இருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றம் நிலைநாட்டியிருக்கு. அதாவது எவ்வளவோ வழக்குகளில் உச்சநீதிமன்றம் பலவாரியான தீர்ப்புகள்லாம் கொடுத்துருக்குது. ஆனால் இன்றைக்கி இஸ்லாமிய அமைப்புகளுக்கு கிடைத்த வெற்றின்னு போடுறாங்க ஆங்கில ஊடகங்களில். இஸ்லாமிய ஊடக அமைப்புகளுக்கு கிடைத்த வெற்றியில் ஒட்டுமொத்த இந்தியாவை நேசிக்கக்கூடியவர்களுக்கு கிடைத்த வெற்றி. என்னையா பண்ணிகிட்ருக்கீங்க அங்கே? ஒரு மசூதிக்குள்ளே நுழைஞ்சி ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டு போகிறீங்க. இது என்ன நாடு? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அங்கே இருக்கக்கூடிய கோர்ட், அந்த கோர்ட் இனிமேல் விசாரிக்கக்கூடாதுன்ட்டாங்க. இதை தான் அகிலேஷ் சொன்னார். இப்போ என்னென்னா முஸ்லீம், அதாவது ஒரு பெட்டிஷன் இஸ்லாமிய அமைப்புகள் போடுறாங்க, அது உச்சநீதிமன்றத்துக்கு வருது. எப்பயுமே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி பெட்டிஷன் போட்டிங்கன்னா இது எங்களுடைய எல்லை இல்லை, நீங்கள் வேறு பெஞ்சுக்கு மாற்றுங்க. இது பெஞ்ச் வச்சுன்னா உச்சநீதிமன்றத்திலே வேறு பெஞ்சுக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டீங்க, அதனால் அது கீழமை கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. 2. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணவே இல்லை. இதுதான் இன்றைக்கி இஸ்லாமிய அமைப்புகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி, இந்தியருக்கு கிடைத்த வெற்றி, ஜனநாயக சக்திகளுக்கு கிடைத்த வெற்றி, மதச்சார்பின்மையை நினைக்கக்கூடிய எல்லாத்துக்கும் கிடைத்த வெற்றி. என்ன, அந்த ஃபைலை டிஸ்மிஸ் பண்ணலை, அப்படியே வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு நாங்கள் இதை இன்னொரு பெஞ்சுக்கு நாங்கள் மாற்றுறோம், 6ஆம் தேதி மாற்றுறோன்னு சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி இஸ்லாமிய அமைப்புகள் ஒருவேளை இந்த நாங்கள் பண்ணது நல்லா ஃபேவர் தான் பண்ணியிருக்காங்க, இதுவே உங்களுக்கு ஒருவேளை திருப்தி அளிக்காவில்லை என்றால் நீங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகலாம். உயர்நீதிமன்றம் அந்த வழக்கு இருக்குது, இந்த வழக்கு இருக்குது, தாமதப்படுத்தக்கூடாது, 3 ஒர்க்கிங் டேல அது எடுக்கணுங்கிறாங்க. வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு தான் இது. யோகி அரசாங்கத்துக்கு யோகி இல்லைங்க, மோடிக்கு தான் சம்மட்டி அடி, ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு சம்மட்டி அடி. சம்பலில் அங்கே இருக்கக்கூடிய மசூதியில் அங்கே முழுக்க இஸ்லாமியர்கள், அங்கே மசூதி இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு லாயரை போய் நீங்கள் கூட்டு போகிறீங்கன்னு ஆளை உங்களுக்கு யார் இந்த தைரியம் கொடுத்தது? அப்போ ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு அடிக்கடி ஒரு வார்த்தை சொன்னிச்சு, பல கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னங்க, ராகுல் காந்திக்கு அவர் கர்நாடகத்தில் மோடியை பற்றி பேசுனதுக்கு குஜராத்தில் வழக்கு போடுவீங்க. என்னங்க அநியாயம், ஏன் குஜராத்தில் போய் வழக்கு போடுறீங்க? உடனே குஜராத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி என்ன சொல்கிறார், இல்லை மாபெரும் தப்பு, உடனே அவருடைய பதவியை நம்ம பறிச்சுடணும், கரெக்டாக 2 ஆண்டுகள் போடணும் அப்படிங்கிறாரு. கோர்ட் கேட்குது, ஏன்பா 2 ஆண்டுகள் போட்ட, ஒரு நாள் கம்மி பண்ணியிருந்தால் அவருடைய பதவி தப்பி இருக்குமே. அப்போ என்ன உள்நோக்கம்? குஜராத்தில் இருக்கக்கூடிய கோர்ட்டுகள், உயர் நீதிமன்றங்கள் ஒழுங்காக இந்த மாதிரி ஏதாவது இவ்வளவு மோசமாக நடந்திருக்கிறதா? குஜராத்தில் என்ன நடக்கிறதுன்னு உச்சநீதிமன்றம் கேட்டச்சா இல்லையா? ராகுல் காந்திக்கு எந்த நீதிபதி இந்த தண்டனை கொடுத்தாரோ அந்த நீதிபதிக்கு பதவி உயர்வு கொடுத்ததை நிறுத்தி வைத்ததா இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்கிஸ் பானு வழக்கில் இந்த குற்றவாளிகளை சீராய்வு மனு இதில் போடுறாங்க, மகாராஷ்டிராவில் போட்டு வெளியே விடுறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் கேட்குது, என்னங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க? அதாவது கவர்மெண்ட்டே இவர் ரொம்ப நல்லவர்னு வெளியில் விடுறாங்க. அது எப்படி கவர்மெண்ட்டே நல்லவர்னு வெளியில் விட முடியும்? அதாவது என்னென்னா, அந்த பில்கிஸ் பானு வழக்கில் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு அரசாங்கம் நல்லவர்கள்னு விடுது, அதை உச்சநீதிமன்றத்துக்கும் போய் சொல்லுது. உச்சநீதிமன்றத்தில் பில்கிஸ் பானு வழக்கு போடுறாங்க, அது திட்டுறாங்க உச்சநீதிமன்றம். உண்டா இல்லையா? இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சாம்பலில் நடக்கக்கூடிய பிரச்சனை எப்படின்னா என்னென்னா, இஸ்லாமியர்களை ரொம்ப மோசமாக நடத்தினால் இந்துக்கள் ஒன்றிணைவார்கள், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு வாங்கினாலும் இதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு யோகி ஒரு முடிவு பண்ணிட்டார். அதுக்காக தான் கன்வேயார் யாத்திரையில் அவர் திட்டம் ஒன்று போட்டார், ஃபெயிலியர் ஆகிடுச்சு. புல்டோசரை வச்சு ஒரு திட்டம் போட்டார், அதுவும் உச்சநீதிமன்றம் கண்டிச்சிட்டாங்க. ஒரு முதலமைச்சரை இத்தனை தடவை கண்டிக்கிறாங்களே, வெக்கம் மான சூடு சோறணும் இவங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லையா? ஒன்றுமே இல்லையானா நீங்கள் கேட்கலாம், அவங்க ஏங்க அது இருந்தால் ஏங்க அவங்க பிஜேபியில் சேர்றாங்கன்னு கேட்பீங்க. ரைட், அது இல்லை தான், நம்ம கேட்க முடியாது, அது ஓகே. இதே மாதிரி அதாவது குஜராத்தில் எப்படி மோடி பண்ணாரோ அதே ஃபார்முலாவை யூபியில் பண்ணுறாங்க. அதாவது ஒரு இஸ்லாமிய அதான் உச்சநீதிமன்றம் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்க, ஆய்வு பண்ணிவிட்டு 3 நாள் கழித்து அதே மசூதிக்கு இன்னொரு தடவை ஆய்வுங்கிற பேரில் எப்படி கோர்ட் உத்தரவிட்டது? கீழமை கோர்ட்டின் இந்த நடவடிக்கை என்ன நடவடிக்கைன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த அளவு எடுத்து வாங்கிட்டாங்க. அதையும் தாண்டி இனிமேல் ஒரு விஷயம் அங்கே பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான், இனிமேல் யாரும் உள்ளெல்லாம் போக முடியாது. ஏன் தெரினா, யோகி மற்றவங்களாம் என்ன நினச்சாங்கன்னா, இதை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக டெய்லி போய் விசாரிக்கிறாங்க, அளக்குறோங்க, என்ன பிரச்சனை? அங்கே லிங்கம் இருக்குது,
உடனே உச்சநீதிமன்றத்தில் முஸ்லீம் அமைப்புகள் சொல்கிறாங்க, ஐயா இந்த ஒரு கேஸ் இல்லை, யூபியில் மட்டும் இது மாதிரி 5 இடத்துல லிங்கம் இருக்குன்னு கேஸ் போட்டிருக்காங்க. 5 இடத்துல லிங்கம். இத்தனை ஆண்டுகளாக அமைதியாக இருக்கக்கூடிய யூபியில் திடீர்னு இத்தனை கோயில்கள் லிங்கம் இருக்குன்னா எத்தனை கோயிலை நீங்கள் விசாரிப்பீங்க? இந்த கலவரம் எல்லா ஊருக்கும் பரவுனா நாடு என்னாகும்? இந்த கவலையை உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. சாம்பலில் மட்டும் இல்லை, ஞானவாபி மசூதிலையும் இதே மாதிரி தான் பிரச்சனை பண்ணீங்க. இப்போ என்னென்னா இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு பதட்டம் வரும். அவர் 2-3 பேர் கல் விட்டு எறிவாங்க. பார்த்தீங்களா, இந்துக்களே பாருங்கள், இஸ்லாமியர்களை பாருங்கள், இவர்கள் வன்முறையாளர்கள், இவங்க தான் இஸ்லாமிய தீவிரவாதிகள். அதுவும் இல்லாமல் படம் கிடம் எல்லாம் அதே மாதிரி தானே வருது. இப்போ ஒரு படம் வந்துச்சு, அமரன் ஒரு படம், திட்டமிட்டு இஸ்லாமியர்களை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. கமலஹாசன் எடுக்கிறாரு. என்ன பேசுறதுன்னு தெரியல. இது தெரியாமல் நிறைய பேர் அதை பாராட்டுறாங்க. இதனுடைய உள்ள அரசியல் என்ன? அப்போ உங்கள் அதாவது இன்னொன்றுங்க, நம்ம இந்த இந்திய நாட்டில் சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க எங்கே போனாங்க? அதை பற்றி பேச்சே இல்லை. கேட்டால் பாபர் வந்தார், அக்பர் வந்தார், நிறைய பேர் வந்தாங்க. என்ன பண்ணாங்க? உங்களை என்ன பண்ணாங்க? இங்கே ஒன்றுமே பண்ணலையே. என்ன பண்ணிட்டு போனாங்க? இங்கே இந்தியாவில் எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிட்டாங்களா? ஒன்றும் புரியலையே நமக்கு. சுரண்டை எங்கேயாவது வச்சுருக்காங்களா? துபாய் ஏதாவது இருக்கா பொருள்? சாம்பல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் தலையிடணும் அப்படின்னு ஏற்கனவே காங்கிரஸ் சொன்னது, அகிலேஷ் சொன்னது. அவங்க தலையிடலனாலும் பரவாயில்ல. இன்றைக்கி அளித்த தீர்ப்பு. இன்றைக்கி யோகியோ மோடியோ ஏன் பேச மாட்டுறாங்க? மற்ற விஷயங்கள் உச்சநீதிமன்றம் சொன்னால் மட்டும் நீதியை தலைவணங்கிக்கிறோங்கிறாரு. இந்த இன்றைக்கி மோடி யோகி இவங்களெல்லாம் என்ன எங்கே போய் முகத்தை வச்சுக்க போகிறாங்க? இப்போ என்ன சிக்கல் அவங்களுக்கு வரும்னா, இப்போ என்ன சொல்லிட்டாங்க? இது மட்டும் இல்லையா, 5 மாஸ்கில் இதே மாதிரி பிரச்சனைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ இனிமேல் எந்த மாஸ்க்குக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகளுக்கு ஒரு தெம்பு வரும். முதல்ல நாங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்கிறோன்ட்டாங்க. அதுவும் உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக டிஸ்மிஸே பண்ணல. நிறையா விஷயத்தில் இங்கே வரவே கூடாது, டிஸ்மிஸ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் போடுங்களா, சீராய்வு மனுவை தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. டேட்டு வேறு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி அவங்க பேசுகிறத வச்சு பார்க்கும்போது எப்பயுமேங்க நிறைய அமர்வுகள் இருக்கும். உங்களுக்கு தெரியும், உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வே ஒரு விஷயத்தை இல்லை இஸ்லாமிய அமைப்புகளுக்கு நியாயம் இருக்குது, அவங்க பழிவாங்கப்படுறாங்க, இந்த மாதிரி பண்ணது தவறு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கு கீழ் உள்ள ஒரு 3 நபர் பெஞ்சுக்கு போகுதுன்னா அவங்க என்ன ஒரு முடிவு எடுப்பாங்க? உச்சநீதிமன்ற தலைமை நீதியே சொல்லிட்டாரு. அப்போ இந்த போகிற பாதை இன்னைக்கு யோகியிலேருந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வேலைக்கு ஆகாது, நம்ம போட்டது ஒன்று, நடந்தது ஒன்று. இப்போ சாம்பலில் வேறு ஏதாவது பிரச்சனையை அவங்க தூண்டுவாங்க. ஆனால் இப்போதைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அமைதி கிடைக்குங்கிறது ரொம்ப நன்றி. அங்கே இப்போ இந்த இது கேள்விப்பட்டவன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் பேசும்போது ரொம்ப அது என்ன ரொம்ப வருத்தமாகுதுங்க. அவங்களும் இந்தியர்கள் தாங்க, மனுஷங்க தானங்க. என்ன சொல்கிறாங்க? ஐயா அந்த 4 நாளாக ரொம்ப பதட்டமாக இருந்தது, எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னே தெரியலையா. உண்மையிலே சொல்கிறேன், நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நீங்கள் பாருங்களேன், யோகிலாம் ரொம்ப பண்ணுறாரு. அவர் பண்ணுற வேலைலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கொடுமையிலும் கொடுமை. சொந்த நாட்டில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒரு அச்சத்தில் ஏற்படுத்தி நீங்கள் பெரும்பான்மைங்கிற ஒரே காரணத்துக்காக அவர்கள் அச்சம் மூட்டுறீர்கள் அப்படின்னா எவ்வளோ நாள் தாங்குவாங்க? அவங்களுடைய மசூதி இடித்து அங்கே கோயில் கட்டி ஊர் ஃபுல்லாக விளையாடுத்து வைத்தறிச்சலை கூட்டிட்டீங்களே. வெகுஜன இந்துக்கள்லாம் உங்களுக்கு வெகுஜன இந்துக்கள்லாம் ஓட்டு போட்டு தான் நீங்கள் மெஜாரிட்டி வந்திருக்கணுமே சார். இப்போ கூட மகாராஷ்டிராவில் எப்படி ஜெயிச்சிங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். மகாராஷ்டிரா மக்களுக்கு இன்றைக்கி தெரியாதா? மகாராஷ்டிராவில் இன்னும் முதலமைச்சர் முடிவு செய்யவில்லை. டெல்லிக்கு வந்துட்டுருக்காங்க. ஷிண்டேவும் அஜித் பவர் அடிமை ஆகிட்டாங்க. மகாராஷ்டிரா மராத்தியர்கள் இன்றைக்கி குஜராத் பாதுஷாட்டை அடிமையாக இருக்காங்கன்னு சஞ்சய் ராகவத் சொல்கிறார், உத்தவ் தாக்கரே சொல்கிறாரு. இப்போ எங்கே போனீங்க? இப்போ அங்கே மகாராஷ்டிரா மக்களுக்கு யோசிப்பாங்கல்ல, என்னடப்பா நம்ம ஓட்டு போட்டோம், இப்போ நம்ம ஆளே தேர்ந்தெடுக்க முடியல, முதலமைச்சரே தேர்ந்தெடுக்க முடியல, எப்போ பார்த்தாலும் டெல்லி போகிறாங்க. அங்கே மோடி அமித்ஷா 2 பேர் குஜராத்துக்காரங்க உட்காந்துருக்கு. என்ன தான் இருக்கட்டுங்க, நீங்கள் என்ன தான் இருந்தால் நம்மளே அப்படி யோசிப்போமா இல்லையா? நாங்கள் எடப்பாடி பழனிசாமி போய் மோடி காலில் போய் விழுகிறாரு, யோசிக்க மாட்டோமா? பரவாயில்லப்பா, ஸ்டாலின் தைரியமாக நிற்கிறாருப்பா. இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுடைய மண்ணின் மைந்தர்களை அவமானப்படுத்தினா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம தமிழிசையை கூட அமித்ஷா திட்டும்போது என்ன சொன்னோம்? என்னங்க நம்ம ஊர் அவங்களே திட்டுறாங்களே, ஒன்று அவங்களே இல்லை திட்டில் அறிவுரை சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சாம்பலை பொறுத்த வரைக்கும் 5-6 மசூதிகளில் இவங்க போட்ட கேஸ் இதனால் நீர்த்து போயிடுச்சுன்னே சொல்லலாம். இனிமேல் யோகியோடைய கொட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, மதத்தை வைத்து அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கான இலக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது உடைக்கப்பட்டது. இன்னொன்று சொல்கிறோம், நிறைய பேர் தெரியல, 7 தொகுதிகளில் பிஜேபி எப்படி ஜெயிச்சதுன்னு எல்லாரும் கேட்குறாங்க. நம்ம ரொம்ப தெளிவாக சொல்கிறோம், இதெல்லாம் படிச்சுட்டு பேசுகிறாங்களான்னு புரியல. இப்போ ஒரு இஸ்லாமியர் இடங்க, அந்த இடத்துல பிஜேபி ஜெயிச்சிருச்சு. உடனே அகிலேஷ் சொல்கிறார், இஸ்லாமியர்கள் இடத்துல பிஜேபி ஜெயிச்சிடுச்சு, அதுக்கு அடுத்த நாளே இஸ்லாமியர்களுக்கு கொடுமையை அரங்கேற்றியதுங்கிறாரு. அவர் இந்த விட என்ன சொல்லியிருக்கணும்னா, ஐயா பாருங்கள், அந்த தொகுதியில்
இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்க. பிஜேபி வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி வைக்கிறாங்க. 11 முஸ்லீம் வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. சமாஜ்வாதி கட்சியும் முஸ்லீம் வேட்பாளர், சுயேட்சைகள் ஒரு முஸ்லீம் வேட்பாளர்னு சொல்லி 11 முஸ்லீம் வேட்பாளர்கள். அவங்களுக்குள்ள ஓட்டு பிரியுது. மொத்தமாக இஸ்லாமியர்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டிருந்தா, ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் ஓட்டு போட்டிருந்தா 90% வாக்கில் அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ இஸ்லாமியர்கள் வந்து பிளவுபட்டு கிடப்பது யோகிக்கு ஆகுது. இந்த மாதிரி அடின்னு அடிக்க போவ இஸ்லாமியர்கள் உஷாராயிருவாங்கல்ல. ஓ அப்படியா, இது வேலைக்கு ஆகாது, இனிமேல் ஒட்டு மொத்தமாக நம்ம போடணும். இவங்க இந்துக்களே ஒன்று கூடுங்கலாம், ஒன்று கூட மாட்டாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் ஒன்று கூடுங்கள் சொன்னேன்னா கூட ஒன்று கூடுவாங்க. ஏன்னா அவங்க அடிக்கிறீங்க, ஒன்றாயிருவாங்க. எப்பயுமே சிறுபான்மை ஒன்றா இணைஞ்சிருங்க, பெரும்பான்மை தான் ஒன்றா இணையாது. ஏன்னா நம்ம முதலியாறு நாடாருன்னு ஏகப்பட்ட பிரிவினை. அங்கே பார்த்தீங்கன்னா மாலி, குன்மி, குஷ்வா அப்படின்னு பல சமூகங்கள், மராத்தா கிராத்தன் ஏகப்பட்ட சமூகங்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இவர்கள் யார் இந்துக்கள்னு சொல்கிறாங்களோ அதில் இருக்க ஒரு பிரிவினர் மகாராஷ்டிரலாம் சொல்கிறாங்க, நாங்கள் சர்மாங்க, எங்களுடைய வழிபாடு, நாங்கள் இந்துக்களே இல்லை, இந்துக்கள்லேருந்து என்னை பிரித்து விடுங்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாட்டில் மதக்கலவரத்தை உண்டாக்கி மட்டுமே ஜெயிக்க வேண்டும் என இலக்கோடு பணியாற்றி கொண்டிருக்கிற மோடி, அமித்ஷா, ஐயா யோகி இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சம்மட்டி அடியை இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லியது. உச்சநீதிமன்றத்தை மீண்டும் தலை வணங்குகிறோம். இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அளித்த தீர்ப்பில் இனிமேல் நீங்கள் சாம்பல் பக்கமே போகக்கூடாதுன்றது சூப்பரான ஆர்கியூமெண்ட்டு. இனிமேல் இனிமேல் சாம்பல் பக்கம் போக முடியாது. இனிமேல் அடுத்த இயர்லேயும் உங்களுக்கு நல்லது கிடைக்காது. ஏன்னா நீங்கள் சொன்னதை போடுறதை பார்த்தா அதெல்லாம் இது அந்த பக்கமே போயிடாதீங்கன்றோம். நல்லது நடந்து விட்டது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.